வணக்கம் ஐடியா மக்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அக்வாரியம் வீடியோ. அதனுடைய டீட்டெயில்டு வீடியோ தான் இதுதான் வந்து அந்த சீ பேக் வாட்டர்ஸ். இந்த சீ பேக் வாட்டர்ஸ் உள்ளார தான் வந்து இந்த அக்வாரியம் இருக்குது. வந்துட்டால் அந்த சியாட்டல் அக்வாரியம் அதனுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த கண்ணாடி கதவு மாதிரி இருக்கு இல்லையா, அது திறந்துட்டு உள்ள நுழைஞ்சோம்னா நம்ம அப்படியே கீழே அந்த கண்ணாடி குண்டு மாதிரி இருக்கும், அதுக்கு போயிடுவோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுறா மீன், ஒரு ஷார்க்கு எப்படி நீஞ்சி போய் பாருங்கள். எல்லாம் அந்த கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த திருக்க மீன் இன்னும் அழகாக அது நீந்துகிறது பாருங்கள். அதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வரைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு அழகாக ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் பாருங்களேன், நல்லா கவனித்து பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு ட்ரா பண்ண மாதிரி இருக்குது அந்த ஃபேஸு. பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்குது. அதோட வால் பார்த்தா அப்படி நீட்டமாக இருக்குது. இது திருக்கால் ரொம்ப பவர்ஃபுல்ன்றாங்க. பார்த்தா ஒரு நூல் மாதிரி தான் தெரியுது நமக்கு அந்த கண்ணாடியில் பார்க்குறப்ப. இது வந்து கடல் குதிரை. கடல் குதிரை மாதிரியே இருக்கிறதுனால வந்து இது கடல் குதிரைன்னு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படி ஃப்ளோட் ஆகி தான் போகுது. மீன் மாதிரிலாம் அப்படி நீஞ்சறதெல்லாம் கிடையாது, ஃப்ளோட் ஆகி போகுது. கடற்குதிரை என்னென்னா அந்த மேல் கடல் குதிரை இருக்குல்ல, ஆண் கடல் குதிரை, அதுதான் வந்து சினை முட்டையை பாதுகாத்து குட்டி போடும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு குறிப்பு தான் அந்த இப்போ ப்ளூ லெட்டர்ஸில் பார்த்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மேலே அந்த சுறா இந்த மீன்கள் அப்படி நீஞ்சிக்கிட்டு இருக்கிறது அழகான காட்சியை பார்க்குறோம். பாருங்கள், இந்த கீழேருந்து இந்த வீடியோ எடுத்தேன். அப்படி தலைக்கு மேலே அப்படி வந்து இது நீஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீன்கள்லாம் வெரைட்டியாக பல மீன்கள் அப்படியே நீந்திக்கிட்டு இருக்கும். அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு மாதிரி தான் இருக்கும். அந்த தடுப்பில் தான் வந்து அந்த கண்ணாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அப்படி தடுப்பாக இருக்கும். இது வழியாக தான் நம்ம வந்து அந்த மீன்கள்லாம் பார்க்கணும். வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வந்து அந்த சீ பேக் வாட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக அப்படி பேக் வாட்டர்ஸில் ஒரு உள்ளார இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இது மாதிரியே நல்லா கட்டியிருக்காங்க. கட்டி கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து கண்ணாடி பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் இங்கேருந்து பார்க்குறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கண்ணாடி வழியாக மீன்களை பார்க்குறதுக்கு ஏற்ப வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு வாட்டர் அக்வாரியம்னு சொல்லணும். சியாட்டலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு என்னை கவர்ந்த பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நான் இதை சொல்லுவேன். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே பெரியவங்கெல்லாம் குழந்தைங்களாம் மாறி ரசிக்கிறாங்க. இது வந்து வாட்டர் டாக், நீர் நாய். அது வந்து என்ன அழகாக வந்து ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணுறது பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த நீர் நாயும் வந்துட்டு குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாக நீச்சல் அடிக்குது, பரண்டு நீச்சல் அடிக்குது, உருட்டு காட்டுது. தென் இந்த போட் நீச்சல்னு சொல்லுவாங்கள்ல, படகு நீச்சல், அது வேலையை பண்ணுது. இந்த நல்ல ஒரு என்டர்டெய்னிங் பண்ணுறதுக்கு இது வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து இந்த அக்டோபஸ் என்று சொல்லக்கூடியது. அக்டோபஸ் பாருங்கள், வாய் அப்படியே திறக்குது பாருங்கள். வாயை திறந்து அப்படி அந்த டங்கை நீட்டு வெளியே அப்படியே போய்ட்டு அந்த குட்டி குட்டி மீன்லாம் கவர்ந்து இழுத்து பிடிச்சி சாப்பிட்டு இது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குது. அக்டோபஸ் கண்கள்
கண்ணு ரெண்டும் அப்படி மேலே இருக்கும். ஃபேஸ் மாதிரியே இருக்குது. அது வாய்க்குள்ளேருந்து நாக்கை நீட்டிக்கிட்டு அப்படி இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா வேடிக்கையாக இருக்குது, எடுத்து பார்த்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கண்ணாடி உள்ளே வந்து இது வந்து என்னென்னா கண்ணாடி தட்டு மாதிரியே இது ஆக்சுவலாக என்னென்னு சொன்னால் இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷாம். அப்படியே ரவுண்டாக இருக்கும், வெள்ளையாக ரவுண்டாக இருக்குது. அதை வந்து இதில் விட்டு வச்சுருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கேட்டிங் போகிற மாதிரி இங்கே இருந்தால் அந்த பக்கம் போகிறது, அப்படி போய் இறங்குறது, அங்கேயே இருந்து வர்றதெல்லாம் இந்த பக்கம் வந்து இறங்குறது, இப்படி வந்து அது என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெகுலராக இருக்கிற ஃபிஷ்ஷு, பல வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. பல டிசைனில், பல கலர்களில், பலவிதமான தோற்றங்களில் இங்கே நம்ம வந்து மீன்களை பார்க்க முடியுது. பாருங்க, அப்படியே இந்த நீஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மீன்களை பார்க்குறது உண்மையிலே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்டார் ஃபிஷ், அப்படி ஸ்டார் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதுமாரி அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறது, இந்த ஃபிஷ்ஷு தண்ணியில் அலைஞ்சிக்கிட்டு போகிற அழகை பார்க்குறது மனசுக்கு ரிலாக்ஸேஷன். நன்றி, வணக்கம்.